ஆனியன் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்துக்கோ, கொஞ்சம் புதினா, மிளகாய், டமாட்டோ, ஆனியன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம அப்படியே போட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசி அது சொல்லிட்டு அரைச்சி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து போட்டுருக்கோம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்க்கும். ஸோ ஆனியன், மிளகாய், அப்படியே வந்து சூட்டில் எடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். அப்புறம் வந்து சட்னி ஆச்சுன்னா கரெக்டாக வந்து சரியாக இருக்கும். சூப்பராக வந்து ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வந்து வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரைக்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கோ, நல்லா வந்து வேகட்டும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு சட்னி வந்து அரைச்சினா போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வேகணும். ஸோ இந்த சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்துருக்கோம், ஆனியன், நம்ம வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, டமாட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து எடுத்துருக்கோம். அப்புறமா கொஞ்சமாக லெமன். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆனியன் போடலாம், காய்ச்சிருக்கு, பச்சை மிளகா, கேரட்டு. ஸோ நல்லா வந்து வதக்கிடுங்க. கூடவே ஆனியன், நெக்ஸ்ட்டு டமாட்டோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா. ஸோ பெருங்காயம், ஸோ சால்ட்டு, மிளகாத்தூள். ஸோ நல்லா வந்து வதக்கிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாட் மசாலா வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா லைன் வந்து இந்த வந்து புரிஞ்சிடலாம். ஸோ லைன் வந்து புரிஞ்சிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் இறக்கும் போது வந்து புரிஞ்சிருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிரெட் மீன்ஸ் ஒரு கேரட் பிரெட் டோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 rupees. அதே எதனா கொஞ்சமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் அது எதனா பண்ணி போட்டுருந்தாங்க 50 rupees ஒரு பிரெட் டோஸ்ட்டு. ஸோ உங்கள் ஊருங்களில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு தெரியல. பட் என்னன்னா இங்கே பெங்களூரில் வந்து இது ரொம்ப ஹெவி காஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ பிரெட் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து டோஸ்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டோஸ்ட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். செகண்ட் பேட்ச் வந்து இதே மாதிரி டோஸ்ட்டர் வந்து ரெடி பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி வந்து எப்படி செய்யப்படுறோம்னு பார்க்கலாம். ஸோ ரவா வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது வந்து சிம்பிள், அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு ஆயில் நல்லா காய்க்கும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஆனியன், கடலைப்பருப்பு. ஸோ கேரட் வந்து போடலாம். துணி வச்சு போட்ட கேரட் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெருங்காயம், கல்லுப்பு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவா வந்து போட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா குத்தி வச்சுக்கோங்க. ரவா வந்து நல்லா வதங்கணும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது குயிக்காக செஞ்சிடலாம்.
வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி தட்டுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வந்து வெந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரவா வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ரவா வந்து இங்கே ரெடி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம பர்ஃபெக்டான ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து ஆட் பண்ணலாம். சூப்பரான காஃபி வந்து பர்ஃபெக்டான காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான காஃபி. இதான் என்னோட ஸ்டைலில் பர்ஃபெக்டான காஃபி. பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சி இருக்குது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடலாம். போதும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா பன்னீர், பொட்டேட்டோ, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பீன்ஸு, கேரட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைம் வந்து புரிஞ்சிக்கலாம். சோம்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டி லீஸு ட்ரைஸு, மிளகாத்தூள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும். ஸோ தட் நான் வந்து மிளகாத்தூள் வந்து அதிகமாக போட்டுறேன். கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கர்டு. ஸோ கெட்டியான கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கர்டு வந்து இன்னொரு பாக்கெட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு பிறகு ஜஸ்ட் வந்து கரையில் வந்து மிக்ஸ் பண்ணி விடாது. ஆனால் கையில் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கட்டும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஊறணும் இது. ஸோ அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஹாஃப் மேலே இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா வந்து எடுத்துருக்கோம். ரைஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இது வந்து ஸோ ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கொதிக்க வைக்கிறோம். நான் உப்பு எதுவுமே போடல, ஜஸ்ட் வந்து கொதிக்க வைக்கிறேன். கொச்சி பிறகு அந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். நல்லா வந்து வெந்து இருக்குது. ஸோ ரொம்ப கூட பாயில் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு வந்து பாயில் பண்ணினா அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தண்ணி வந்து சூடேறிச்சு இல்லையா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்படி ஆஃப் பண்ணி வச்சுறேன். ஒரு அது ஜஸ்ட் போகணும் நான் ஆஃப் பண்ணிட்டு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரைஸ் வந்து அப்படியே ஸ்டீம் ஆகிட்டு நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சேர்த்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ரைஸ் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகிருக்கு. இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 hour வந்து ஓட இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆகிருக்கு. பாருங்கள் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் வந்து நல்லா பாயில். ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கிற மாதிரி வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள். வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போடுறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சிட்டு பிரியாணி ஸ்பைஸ் போடுறேன். பிரியாணி ஸ்பைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அனாசி பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பிரியாணி கொடுப்பாங்க. கடையில் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஆட் பண்ணுவோம். சூப்பர் சிம்மில் வந்து வேணும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து இந்த ஸ்டேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். சூப்பராக வந்து நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பாயில் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வந்து பாயில் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் குக் ஆகிட்டு ரைஸ் வந்து ஃபுல்லாக வந்து உடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து முன்னாடி வந்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது ரைஸ் எல்லாம் வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம். வெஜிடபிள்ஸ் பன்னீர் எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது வந்து லைட்டாக வாட்டர் போட்டு இது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சரி போகும். ஜஸ்ட் வந்து விசில் போட்டு சிம்மில் வந்து விட்டோம். சிம்மில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விசில் விட மாட்டேன். ஜஸ்ட் அப்படியே வந்து பாயில் ஆகும். அப்படியே பாயில் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துடும். இப்போ சிம்மில் தான் வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி ஸ்மெல் வந்து சூப்பராக வந்து இருக்குது. ஜஸ்ட் வந்து அப்படி எடுத்து வரேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 minutes அப்படி வச்சுட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை அடிச்சுட்டு எந்த ஹோட்டல் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். எனக்கு எப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா நான் இந்த பிரியாணி மட்டும் தான் நான் செய்வேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்றதுனால நான்வெஜ் கூட சேம் மெத்தட் தான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. சூப்பராக வந்துருக்கு.
பாயில் எடுத்துட்டு ரைஸு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து இருந்தால் போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்.